நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம ஈர்க்க நினைக்கிறோம். அதுக்காக நம்ம சிந்தனையை சரி செஞ்சு அதை நோக்கி நம்முடைய எல்லா முயற்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக சரியான ஆட்களை, சரியான சூழ்நிலைகள் நமக்கு உருவாக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நீங்கள் அந்த முயற்சி செஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் ஈர்க்க நினச்ச அந்த விஷயம் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆல்மோஸ்ட் கைக்கு வந்துருச்சு. யூனிவர்ஸ் அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கையை கட்டிக்கிட்டு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம நிறையா நேரங்களில் நம்மளுடைய ஆசைக்கு முன்னாடி இந்த மாதிரி எதிர்மறை எண்ணத்தை கேரி பண்ணுறோம். அதாவது நீங்கள் ஈர்க்க நினைக்கிறதா சொல்கிற விஷயத்த நீங்களே உள்ளிருந்து எதிர்க்கிறீங்கன்னு சொல்ல வரேன். அப்போது ஒரு தேவையை அடையும் போது இந்த மாதிரி உள்ளிருந்து நம்ம எதிர்க்கிற எண்ணங்கள் சிலது இருக்கும். அதில் இன்றைக்கி 2 விதமான பிலீஃப்ஸ் தான் பேச போகிறோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்னல் அப்டக்கிள் தான். இது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ்னாலேயும் இல்லை நம்மளுடைய பாஸ்ட் லேர்னிங்னாலேயும் நமக்குள்ளே ஏற்படுது. இந்த 2 விஷயத்தை சரி செஞ்சால் மட்டும்தான் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன்னாலும் நீங்கள் ரொம்ப சுலபமாக ஈர்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட 2 பிலீஃப் என்ன, அதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் கெட்டு போகிறதுக்கு, அதாவது நம்ம ஈர்க்க நினைக்கிற விஷயத்தை தவற விடுறதுக்கு நிறையா அவநம்பிக்கைகள் இல்லை எப்படி சொல்லலாம், லிமிட்டிங் பிலீஃப்ஸ் காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அதில் ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் அப்படின்றது நம்ம வர்த்தினஸை சந்தேகப்படுறது. அதாவது இதை அடையிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, லைஃப் கோச்சிங் நான் பர்சன் எடுத்துகிட்டு இருந்த டைமில் ஒருத்தருக்கு வந்து ஆன்சைட் போகணும், நான் வந்து ஃபாரின்லலாம் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னாரு. நான் இப்போ போல் அது வந்து ஒரு பெரிய இலக்கு கிடையாது, ஸோ அல்டிமேட் கோலை பாருங்கள், அது நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவரோட இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, என்னால் வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸையும் கிராக் பண்ண முடியாது, நான் ஒர்க் பண்ணுறதுமே வந்து ரொம்ப சின்ன கம்பெனியில் இருக்கேன், ஆன்சைட் போக வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் அவர் பேசும்போது, நான் கனடா ரீச் ஆகிட்டேன், ஸோ இங்கே எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுங்கிற மாதிரி, அதாவது இங்கேருந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிட்டேங்கிற மாதிரி சொன்னார். இதில் என்ன, இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்க முடியும்? ஒருத்தருக்கு வந்து கம்ப்ளீட்டாக தனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கும் அவருக்கு நடந்ததுக்கும் அந்த ஒரு பாலம் இருக்குது இல்லையா? என்ன பெருசாக ஒரு நம்பிக்கை மாறி இருக்க முடியும் அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம போய் சேர்கிற இடத்த தான் பார்க்கணுமே தவிர, அதுக்கு நடுவில் நடக்க போகிற பிரச்சனைகள் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு கருத்து தான் வந்து எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இது நடக்காதுன்ற தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வரும். ஸோ அப்போது நிறைய பேருக்குள்ளே இன்றைக்கி வந்து இந்த எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யோசிக்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களை வந்து முதல் ஸ்டாப் பண்ணும். ஸோ அப்போ நான் ஒரு விஷயத்தை ஈர்க்கும்போது இதை பற்றி நினைக்க வேண்டாமா, எனக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குல்ல அப்படின்னு சொன்னால், எப்பவுமே இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லுவேன் நான். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஈர்க்க நினைக்கிறீங்கன்னா, அடைய நினைக்கிறீங்கன்னா, அது இந்த உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லையான்னு பாருங்கள். அப்போ அது யாரோ ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னா அவங்களும் மனுஷங்க தான். எல்லாருக்கும் இங்கே சமானவில் ஒரு விஷயத்தை ஈர்க்கிறதுக்கோ இல்லை அதை வந்து ஆசைப்படுறதுக்கான தகுதி இருந்தால் போதும், அதை நம்ம ஈர்க்க முடியுன்றதான். அப்போது என்ன நடந்திருக்கும், அவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான லாங்குவேஜ் என்ன தேவையோ அதை கற்றுக்கிறதுக்கோ இல்லை அதன் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயமோ அவர் பண்ணியிருக்கலாம். இல்லை அவர் இலக்கு பெருசாக இருக்கிறனால அவர் முயற்சி செய்கிற வழிகளில் அவரை சப்போர்ட் பண்ணுற விதமாக அவருக்கு என்ன முடியுமோ அதை வச்சு அவர் போயிருக்கலாம். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி என்னோடய பர்சனல் எக்ஸாம்பிள் என்னென்னா, பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது. நான் படித்த படிப்புக்கு நல்லா வேலைக்கு போக முடியும் தான் நம்பினேன். ஆனால் என்னோடய தேவைகள், என்னுடைய சூழல் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுச்சு. எனக்கெல்லாம் பேச வராது, என்னால் ஒரு 4 பேர்த்துக்கு நடுவிலே பேச முடியாது. ஆனால் இன்றைக்கி என் பேசுகிறது தான் தொழிலாக மாறிச்சு. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு நான் தகுதியில் நம்பிட்டு இருக்கீங்கன்னா, அந்த நம்பிக்கை வெறும் அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னால் உருவானது தான். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை ஈர்க்க நினைக்கும் போது அதுக்கு தகுதியான ஒரு கேரக்டரையோ ஸ்கில்லையோ வளர்த்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அப்போது இங்கே எது வேணால் மாறலாம். அப்படிங்கிறப்போ இதுக்கு தகுதியான்னு நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்தை தவிர்த்துட்டிங்கனாவே நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக நடந்துருன்றது தான் உண்மை. இது முதல் பிலீஃப். 2வது பிலீஃப் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம், இதுக்கு நேரம் எடுக்கும். அதாவது சின்ன விஷயம் சீக்கிரம் கிடச்சிரும், பெரிய விஷயத்துக்கு காலதாமதம் ஆகும்னு சொல்லி நமக்குள்ளேயே அதை டைம் பேஸ் பண்ண ஒரு லிமிட்டிங் பிலீஃப் இருக்குது. யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுக்க ரெடியாக இருக்கும்போது கூட சில பேர் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் எப்படி 1 வருஷத்தில் நடக்கும், இதெல்லாம் எப்படி 3 மாதத்தில் நடக்கும், இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ உழைப்பு போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே அதை தள்ளி வச்சுருவோம். ஸோ யூனிவர்ஸ் கொடுக்க ரெடியாக இருந்தாலும் நம்ம வந்து உதாசீனப்படுத்துறது எங்கே அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்தை சார்ந்த நம்பிக்கைகள். இப்போது இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா,
இன்றைக்கி நான் ஒரு வேலையை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் எடுக்குது அப்படின்னா, அதே வேலையை அதை சரியாக கற்றுக்கிட்டு ஒருத்தரால் 30 நிமிஷத்தில் பண்ண முடியும். அப்போது நேரம்ன்றது தனிப்பட்ட விஷயம். நம்ம நம்பிக்கைக்குள்ளே நம்ம பாஸ்ட்டில் பார்த்த விஷயங்களை பேஸ் பண்ணி ஓகே இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட இந்த டிஎன்பிஎஸ்சி அப்புறம் யூபிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் கோர்ஸில் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே என்னென்னா இதெல்லாம் கிராக் பண்ணுறதுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆகும், 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்லி அந்த கோர்ஸோட இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் யாருமே பாஸ் பண்ணலையா அப்படின்றத போய் தேடுங்க. செகண்ட் அட்டெம்ப்டில் யாரும் பாஸ் பண்ணலையா, இப்போ வித்தின் 1 இயர்க்குள்ளே 2 எக்ஸாமில் அப்பியர் ஆகி யாரும் பாஸ் பண்ணலையான்னு போய் தேடணும். அப்போ நடந்திருக்குன்னா நீங்கள் பார்த்த ஆட்களுக்கு நேரம் ஆயிருக்கு, நீங்கள் பழகின ஆட்களுக்கு அந்த டைம் எடுத்திருக்கு, அவ்வளோதானே தவிர அதுதான் உண்மையான கிடையாது. அப்போது நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம கோர்ஸில் எங்கேயுமே இல்லை நம்ம சேனல் எங்கேயுமே பார்த்திங்கன்னா இலக்குகளுக்கு நேரம் அமைச்சிக்காதீங்க. அதாவது நீங்கள் அடுத்த 20-30 வருஷத்துக்கு அப்புறம் அடையிற விஷயத்துக்கு கூட நேரம் அமைச்சிக்க வேணான்னு சொல்லியிருப்பேன். அதாவது இலக்குகள் அமைச்சிக்கும் போது நம்ம டைம் பேஸ் பண்ணி கோல் வைக்காதீங்கன்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நேரம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்பனையில் உருவாக்கிக்கிறோம். இதுக்கு இவ்வளோ நேரம்னு எதுவும் கிடையாது. அப்போது நம்ம இந்த டைம் பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்மளே தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுன்றனால தான் இந்த டைம் டியூரேஷன் பேஸ் பண்ணி கோல்ஸை வைக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் கான்ஷியஸ்க்கு அப்படி ஒரு விஷயம் புரியாது. அதாவது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும், அந்த தேவை எந்த அளவுக்கு இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு பேர்னிங் டிசைரை உருவாக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் மேனிஃபெஸ்ட் ஆகுமே தவிர இதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கும்ன்ற அந்த லிமிட்டிங் பிலீஃப் நமக்குள்ளே தேவையில்லை. இந்த 2 விஷயமே ரொம்ப கிரவுண்ட் லெவலில் வெளியே தெரியாத ஒரு பிலீஃப் தான். ஆனால் இதுக்கு பெருசாக பயிற்சிகள்லாம் தேவையில்லை. நீங்கள் இதை தெளிவாக யோசித்து உணர்ந்தாலே போதும். லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற நபர்கள்கிட்டருந்து கூட கற்றுக்கலாம். நம்ம பார்க்குற ஆட்கள் இந்த லிமிட்டிங் பிலீஃபில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வாழ்க்கையை அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது நமக்கும் நடக்குன்றது உண்மை கிடையாது. இந்த 2 பிலீஃபை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற எத்தனையோ கோல்ஸை ரொம்ப சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்குது, அதை கிராக் பண்ண முடியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக அடுத்த வீடியோ இதை பற்றி பேசுவோம். நன்றி.